राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो सद्गुरुनाथ भगवान की जय। ஒரு 3 நாளாக அயோத்தியாவிலேருந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை. நான் மாற்றி நிறைய இடங்கள் போய் பார்த்து அதெல்லாம் அந்த இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்க நிறைய வேலைகள் இருந்ததுனால சரியாக ஒரு போன அன்றைக்கி மட்டும் நைட்டு 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ண முடியல. 3 நாளாக ராம் கங்காவோடு இருந்தேன். ஆமாம், நம்ம சரையுக்கு இன்னொரு பெயர் ராம் கங்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. அத்தனை சிரேஷ்டம். அதனால தான் கங்கே சரணம் சொல்ல முடியல. சரியா ராமனுடைய மூதாதையர்களாலே தான் நமக்கு கங்கையே வாய்ச்சாள். அந்த ராமனுடைய அப்பா தசரதர், அவருடைய ராஜ்யம், அதுவும் ஸ்கந்த புராணத்தில் அயோத்தியா மாகாத்மியத்தை அவ்வளவு அழகாக அகஸ்தியர் வேதவியாசருக்கு சொல்கிறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. பாப்போம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறைய இருக்க. ஸ்கந்த புராணத்தில் அயோத்தியா மகிமா, துவாரகா மகிமா, புரி ஜெகநாத மகிமா, வெங்கடாச்சல மகிமா, அப்படி க்ஷேத்ராடனங்கள் உடைய க்ஷேத்திரங்களுடைய மகிமை நிறைய குட்டி கிடக்கிறது ஸ்கந்த புராணத்தில். கிட்டத்தட்ட 80,000 ஸ்லோகம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்லோகத்துக்கிட்ட நம்ம அயோத்தியாவை பற்றி மட்டுமே ஸ்கந்தனும் நாரதரும் பேசுகிறார். முக்கியமாக ஸ்கந்தன் நாரதர், அதுக்கப்புறம் யார் யார் பேசினான்றது தான் நிறைய வரும். ஸோ நாம் இப்போ அயோத்தியாவோட அந்த ஒரு கண்டினியூஷன் தான் வச்சுக்கோங்களேன். அன்றைக்கே பார்த்தோம் தசரதாச்சலம் அப்படின்னு சொன்னேன். தசரதருடைய மகள் தான் சாந்தா. சில இடங்களில் சாந்தலா அப்படின்னு சொல்கிறது உண்டு. சாந்தா அப்படின்னு தான் ஸ்கந்த புராணத்தில் காண கிடைக்கிறது. அந்த சாந்தாவை ரொம்ப அழகாக ஜம்முன்னு அந்த ரிஷி கேட்ட உடனே, லோமபாதர் கேட்ட உடனே அழகாக தத்து கொடுத்துட்டார் நம்ம தசரத மகாராஜா. அதன் பிறகு லோமபாதர் ரொம்ப அழகாக அந்த குழந்தைய வளர்க்குறார். அவளுக்கு தகுந்த வயசு வர்றது, அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணுமேன்னு சொல்லி பிரம்மதேவர் இடத்துல இந்த லோமபாதர் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணோன்னே பிரம்மதேவர் காட்சி கொடுக்கார். சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவைகள் அப்படின்றது உண்டு. அது ஞானியோ, முனிவரோ, ரிஷியோ, சாதுவோ, சந்நியாசியோ. இப்போ சந்நியாசி கூட எல்லாத்தையும் விட்டார்கள், ஆனால் பகவத் அனுபவத்தை வேண்டான்னு விடுறதில்லை. ஸோ அவளுக்கும் ஒரு தேடல், ஒரு தேவைன்னு இருக்குது. இப்போ பசிக்கும் பொழுது சாப்பாடை தேடுறதுன்றது இயல்பு. அது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்முடைய உடலின் தேவைகள், மனதின் தேவைகள் எல்லாம் மாறிண்டே இருக்கும். இப்போ ஒரு 3 வயசாக இருக்கும் பொழுது நம்மளே, இப்போ எனக்கு 51 வயசு ஆகிடுது. இப்போ என்னோட ஒரு 3-4 வயசு 5-6 வயசு வரைக்கும் நிச்சயமாக நானும் பொம்மையை வச்சு விளையாடி பொம்மையை தான் ரொம்ப கொண்டாடி வச்சுருப்பேன். ஒரு 8-10-11 வயசு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அவர்களோட சைக்கிள் ஓட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களில் தான் நிறைய ருச்சியோடு இருந்திருப்பேன் நான். அப்போ காலங்கள் மாற 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 நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ குருஜியம்மா பார்க்குற வரைக்கும் பெரிய நாம ஜப ருச்சி எல்லாம் கிடையாது. அது தெய்வம் உண்டு, நம்பிக்கை உண்டு. அதுதான் தெய்வத்தினால ஒரு அதிசயமாக என் வாழ்க்கை மாறணுன்ற எதிர்பார்ப்பு, ஏக்கம். நிச்சயமாக அப்படி ஃபட்டாஃபட் இல்லாட்டி ஒரு சினிமாவில் அப்படி சொடுக்கு போட்ட நேரத்தில் வாழ்க்கை மாறணும், அந்த ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு, அது நடக்காதனால ஏமாற்றம், விரக்தி, இது எல்லாருக்குமே உண்டு. அதுக்கப்புறம் நாமஜபம் கிடச்சிது, அது ஒரு டிரான்சிஷன். நாமஜபம் வந்தால் ஓகே, இன்னும் எல்லாத்தையும் புரட்டி போட்டுடுவோம் அப்படின்னு ஒரு ஆனந்தம், அபிப்பிராயம்.
நாமஜபத்தினால நிறைய மாற்றங்கள். அதுக்கப்புறமா அதையும் தாண்டி வேறு ஒன்று இருக்குது. அதையும் தாண்டினா வெறும் நாமஜபத்தினால் மட்டும் புரட்டி போட்டோம்னா என்னுடைய ஆட்டிடியூட் மாறணும். எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள்ல அது அதுவாக தான் இருக்கணும். நான் நாமஜபம் பண்ணுறேன், நாமஜபத்துக்கு அத்தனை பலம் இருக்க உடனே சூரியனை குளிர்ச்சி ஆக்கிறேன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன்னா பைத்திகார்த்தனம். அது அவசியம் இல்லை. அதற்கு நாமஜபம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி நாமஜபம் விபரீதமான விஷயங்களை பண்ணித்தராரு. பேசிக் நீட்ஸ் எல்லாமே நாமஜபம் நிச்சயமாக பண்ணித்தரும். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று மாற்றம். ஒரு காலகட்டம் வரைக்கும் யாத்திரையெல்லாம் பெருசாக போனதே கிடையாது. அதன் பிறகு இப்போ நிறைய யாத்திரை போயிட்டுருக்கு. எனக்கு நல்லா இப்போ கூட சிரிப்பு வருது. நேற்று லக்னோ ஏர்போர்ட்டில் உட்காந்து ஒரு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பேசினார். நீங்கள் ரொம்ப பரிச்சயமாக இருக்குது, நீங்கள் தான் அந்த நிறைய யாத்திரைகள்லாம் போயிட்டு வீடியோ போடுவீங்க. ஆமாம், ராதே கிருஷ்ணா அப்படின்னார். அப்புறம் வேறு என்ன வேலைலாம் போயிட்டு இருக்காரு. இல்லை நான் உபன்யாசம்லாம் நீங்கள் பண்ணுவேடா, நீங்கள் யாத்திரா வீடியோ தானே போட்டுருக்காரு. நான் சொன்னேன் நிறைய வீடியோ உபன்யாசமும் இருக்குது. அது யாத்ரா வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நான் யாத்திரை தான் போயிட்டு இருக்கேன், உபன்யாசகர்ன்ற ஒரு விஷயத்தை ஒரு ரொம்ப பிரமிப்பாக பார்த்தார் என்ன. ஸோ நிறைய விஷயங்கள் இப்படி வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்தந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதற்கான தியானம், தவம், தேடல் நிச்சயமாக வேணும். இப்போ வேதவியாசரே வேதத்தை நாளாக பிரிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவரும் வேதம் வாசிச்சிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் வேதத்தை நாளாக பிரிக்க முடியும். அதன் பிறகு வேத ரகசியமாக அப்போ வேதத்தை நாளாக பிரிச்சுட்டா பெரிய காரியம் நினச்சார். அப்புறம் பார்த்தா மகாபாரதம் எழுதுகிறார், எல்லாருக்கும் புரிய வைக்கணும். மகாபாரதம் எழுதியாச்சு, எஸ் அல்டிமேட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை, அதில் ஏதோலாம் குற்றங்கள் இருக்கோன்னு ஒரு ஃபீலிங் அவருக்கு. இன்னும் கூட நல்லா கண்டென்ஸ்டாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அப்புறமா தான் ஸ்ரீமத் பாகவதம் எழுதுகிறார். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், தேவைகள், தேடல்கள், அனுபவிக்கிற விதம் எல்லாமே மாறுபடும். அதனால் என்ன வேணுமோ கேளுங்க. அது அந்த காலத்து அதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக கேட்டேன், ரைட்? அன்னைக்கு அது பெருசாக தோணித்து கேட்டீர்கள். இப்போ அதை விட ஒன்று பெருசாக கிடைக்கும்போது அதெல்லாம் அல்பத்தனமான விஷயத்தெல்லாம் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த காலம், இப்போ இந்த காலம், அவ்வளோதானே. அப்போ நம்ம லோமபாதர் பெரிய சாது, பெரிய ரிஷி, பெரிய முனி. அவரும் பிரம்மதேவோட தபஸ் பண்ணி என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு கேட்கும்போது பிரம்மதேவர் சொல்ல ரிஷ்யசிங்க மகரிஷி கல்யாணம் பண்ணிப்பார். அப்போ அவர் கேட்குறார், ரிஷ்யசிங்கர் மகோன்னதமான பிராமணர் ஆச்சு, என் பொண்ணு க்ஷத்ரிய குலத்தை சேர்ந்தவளாச்சு, எப்படின்னு கேட்கும்போது அவளை போய் சிவதீர்த்தத்தை தபஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி, முக்கியமாக தேவப்பிரயாகையில் போய் தபஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். உடனே அழகா அந்த சிவகுண்டத்திற்கு போரா சாந்தா. ஏவம் ஷண்மாச பர்யந்தம் தபக்ருதவதி முனே ஆவிர்பபூவ பகவான் மகாதேவ சஹோமயா திருஷ்ட்வா சதாசிவம் சாந்தா தேவம் ஸ்தோத்ரம் பிரச்சக்ரமே. அப்போ அழகா அவளுடைய பக்திக்கு தபசுக்கு சிவபெருமான் மயங்கினார். உமா சிவனாக வந்தார். அழகா சாந்தா பார்க்கிறா, சாந்தா ஸ்தோத்திரம் பண்ணுறா சிவபெருமான். நம சிவாய சம்பவே கபால மாலதாரினே நமோஸ்து பார்வதி பதே ஜடா கலாபதாரினே. ரொம்ப அழகா சொல்றா, கபால மாலதாரினே. கபாலத்தை மாலையா போட்டிருக்க ஏ கபாலி அப்படின்றா. ஜடா கலாபதாரினே, அழகாக ஜடா முடியும், அதில் கங்கையும் தரிக்கக்கூடியவரே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றா. சமஸ்த நிர்ஜரஸ்துத க்ஷிதிஸ்வரூபதே நமஹ நமஸ்திரிநேத்ரசாலினே சமஸ்த தைத்யஹாரினே. முக்கண்ணனுக்கு நமஸ்காரம், அசுரர்கள் அழிப்பவருக்கு நமஸ்காரம்,
शिवस्त्वं हि परं ब्रह्म चित्स्वरूपत्वमेव हि युगान्ते लयकर्ता त्वं सृष्टित्वं कुरुषे शिव स्थितिकर्ता त्वमेवासि योगिभिस्त्वं हि चिन्त्यसे गुणात्मा निर्गुणस्त्वं हि त्रयीरूपत्रयीमय. ரொம்ப அழகா அது மாதிரி சாந்தா ஸ்தோத்திரம் பண்றா சிவபெருமான். அப்போ ஸ்கந்தன் சொல்கிறார், இது ஸ்துத்வா மகேஷானம் சாந்தா சங்கர தத்பரா பிரசன்னோ பகவானூச்சே சாந்தாவை பக்தி தத்பரா. ரொம்ப அழகாக அவருடைய ஸ்தோத்திரம் எல்லாம் கேட்டவுடனே சிவபெருமான் சொல்கிறார், சிவ உவாச்ச தேவி சாந்தே மகாபாகே பக்தாசி மம சுப்ரதே வரம் வரய சீக்கிரம் துவம் யத்வன் மனசி வர்த்ததே. ஏ சாந்தே, ஏ மகாபாகே உனக்கு என்ன வர வேணுமோ கேளுமான். உடனே சாந்தா சொல்கிறா, தேவ தேவ பிரசன்னோசி யதி சேன்மயி சங்கர க்ஷத்ரியாகம் மகாதேவ பிராமணி சியாம் ததா குரு. நான் ஒரு க்ஷத்ரியா பெண்ணாக தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிராமணத்துவத்தை கொடு. ரிஷ்யசிருங்கோ முனிஸ்ரேஷ்டோ பர்த்தாசியான் மமசங்கர. ரிஷ்யசிங்க முனிவரை நான் பர்த்தாவா அடையணும். புக்த்வா போகானு அசேஷானு து துவத் சம்சர்க்கம் அவாப்னுயாம். ரொம்ப அழகாக சொல்கிறா, ரிஷ்யசிங்கரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ரொம்ப அழகான வார்த்தை அது. புக்த்வா போகானு அசேஷானு. மிச்சமில்லாமல் ஒரு தம்பதிகளாக எத்தனை விதமான போகங்கள் உண்டு அதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கணும். நிறைய பேர் பக்தி பண்ணால் அதெல்லாம் கேட்கப்படாது, இதெல்லாம் தவறு அப்படின்னு நினச்சிக்கிறான். நல்ல சாப்பாடு கேட்குறது தப்பா, நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கிறது கேட்குறது தப்பு கிடையாது, நல்ல சௌகரியமாக இருக்கிறது தப்பு கிடையாது, நல்லா சம்பாதிக்கணும்னு கேட்குறது தப்பு கிடையாது, கணவனோட பலவிதமான ஆனந்த அனுபவங்களை அனுபவிக்கணும்னு கேட்குறது தப்பு கிடையாது, நல்ல தாம்பத்தியம் வேணும்னு கேட்குறது தப்பு கிடையாது, நல்ல யாத்திரை போகணும் கேட்குறது தப்பு கிடையாது, நல்ல சத்தான குழந்தைகள் பிறக்கணும்னு கேட்குறது தப்பு கிடையாது. See, whatever your need, you can ask. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவா. நானே சொல்கிறேன், இப்போதைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணும்னு தோன்றதோ அதெல்லாம் கேளுங்க. அது ஒரு வேளை பெருசாக தப்பாக இருந்தால் பகவானே அது கொடுக்க மாட்டான், கவலையே பட வேண்டாம். புரியுறதா? அதனால் என் கணவன் இடத்துல ஆசையாக இருக்கணும், அதெல்லாம் தப்பே கிடையாது. மனைவி இடத்துல அன்பாக இருக்கணும், மனைவி நல்ல காதலோடு இருக்கணும், இது எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எத்தனை வயசு ஆனான்னு கணவனாக தானே, கணவன் மனைவி தான் 50 ஆனான்னு 60 ஆனான்னு 70 ஆனான்னு 30 வயசாக இருந்தானே 20 வயசாக இருந்தானே அந்தந்த காலத்திற்கு தகுந்த விஷயங்களை நன்றாக அனுபவிக்கணும். ரொம்ப அழகாக சாந்தா கேட்குறா, புக்த்வா போகானு அசேஷானு. மிச்சமில்லாமல் எல்லா விதமான போகங்களையும் நாங்கள் இருவரும் அனுபவிக்க வேண்டும். என்ன அழகான ஒரு வாக்கு பாருங்க. காத்தால் எழுந்தவா நீ எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கணும் பகவானே அப்படின்னு கேளுங்களேன். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, காற்றை அனுபவிக்கணும், மழையை அனுபவிக்கணும், வெயிலை அனுபவிக்கணும், குளிரை அனுபவிக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல நகைகள், நல்ல சம்பாத்தியம். என்ன சம்பாத்தியம்லாம் வேண்டாம், நிறைய கேளுங்களேன். வருஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம், வருஷத்துக்கு மாதத்துக்கு 100 கோடி சம்பளம் கேளுங்களேன். என்ன இப்போ தப்பு என்ன இருக்குது? சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்கலாம். 100 கோடி கேட்குறதுனால ஒன்றும் பக்தி எல்லாம் போயிடாது. புரியுறதா? அதாவது உடனே பணமெல்லாம் சாஸ்வதம் இல்லை, பணமெல்லாம் வேணும். அதாவது நல்ல பணக்காரனானவனா எல்லாம் சொல்லுவான். பணம் தேவை இருக்கிறவனுக்கு பணம் முக்கியம் தானே. வாழ்க்கையினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படட்டும், தப்பே கிடையாது. அதனால் கேளுங்க. ஏன்னா அதான் திருப்பி அந்த வார்த்தை சொல்கிறேன், ரொம்ப அழகாக சொல்கிறா. அசேஷானு போகானு புக்த்வா போகானு அசேஷானு. எல்லா போகங்களையும் நாங்கள் இருவரும் அனுபவிக்கணும். இதுதான் சொல்கிற. தம்பதிகள் ஜாலியாக இருங்கோ, 2 மாதம் ஹனிமூன் போங்கோ, ஜாலியாக குழந்தைகளை படிக்க வைங்கோ, ஃபஸ்ட் கிளாஸாக வீடு வாசல் சௌகரியமாக இருங்கோ, நல்லா இருங்கோ, தப்பே கிடையாது. எவ்வளோ அழகாக அந்த சாந்தா கேட்குறா. உடனே சிவ உவாச்ச யதுக்தம் வச்சனம் தேவி தத்ததைவ பவிஷ்யதி ரிஷ்யசிங்கம் பதிம் சிரேஷ்டம் பிராப்ஸ்யசி துவம் திருடவிரதே. என்னெல்லாம் கேட்டு அப்படியே நடக்கும். யத் உக்தம் வச்சனம் தேவி ததாயேவ பவிஷ்யதி, அது அப்படியே நடக்கும் அப்படின்ட்டார். ரிஷ்யசிங்கர கணவனை அடைஞ்சுட்டு எல்லா சுரத்தையும் அனுபவி.
தேன சார்த்தம் மகாபோகான் புக்த்வா காமம் அவாப்பியச்ச. அழகா அவரோட சகலவிதமான ஆனந்தங்களை நன்னா அனுபவிமா, உனக்கே அனுபவம். நதி ரூபேன பశ్చాத்தே மத்கொண்டே சங்கமோ பவேத். அவள் அழகா எல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் உங்களோட சங்கமிக்கணும், அதாவது உங்களிடத்தை நான் அடைஞ்சிடணும் அப்படின்றான். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நீ அழகான நதி எல்லாம் அனுபவி முடி, அந்த ஜன்மா முடியும் பொழுது நதியாக மாறிடு, அந்த சிவதீரத்திலே நீ கலந்துடு. ததோ லோகேஷு விக்யாதா சாந்தானாம்னி நதி சுபா பவிஷ்யசி மகாபுண்யா ஸ்வர்க மோக்ஷ பிரதாயினி. அப்போ நீ நதி ஆயிடுவ, உலகமே உன்னை கொண்டாடும், நீ ஸ்வர்க்கமும் மோட்சமும் தரக்கூடியவளாக ஆயிடுவாய். அழகு பாருங்க. அதாவது கல்யாணம் பண்ணிக்கணும், கணவனோட சுகபோகங்கள் அனுபவிக்கணும், அதுக்கப்புறமா ஆனந்தமாக சிவசாயுஜ்யம் அடையணும்னு கேட்குறார். எல்லாத்தையும் கேளுங்கோ. அறம் பொருள் இன்பம் வீடு தான் புருஷார்த்தம் சொல்வார். தர்ம அர்த்த காம மோட்சம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. எல்லாரும் மோட்சத்தை மட்டுமே சொல்லலை. இப்போ ஆண்டாளே ரொம்ப அழகாக சூடகமே தோல்வளையே தோடே சிரிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கிய வழிவார். இத்தனையும் கேட்குறா. இத்தனையும் கேட்டுட்டு கிருஷ்ணனோட ஆனந்தமான அதுக்கப்புறமா பகவானே உன் இஷ்டப்படி இருக்கணும், தப்பு கிடையாது. அதனால் எல்லா பிரிவாலும் சனாதன தர்மம் என்ன வேணுமோ கேளு அப்படின்றத உரிமையோட சொல்ல, உரிமையோட கேட்கறதுக்கான எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுறதா? ஸோ இனிமேல் என்ன கேட்கணும், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஜாலியாக கேளுங்கோ. தகுதி இருக்காலும் அப்புறம் பார்த்துக்கலாம். கேளுங்கோ. கேட்கும்போது அந்த தகுதியை நீங்களாக வளர்த்து கொண்டு விடுவீர்கள். அவ்வளோதான். ஸ்கந்த உவாச்ச இத்யுக்தவான் மகாதேவ சாந்தாயை முனபுங்கவ தத்ரைவாந்தர்ததே தேவோ நீலகண்ட ஸ்வயம் முனே அந்தர்ததே. அழகா அப்படி எல்லாம் அவர் சொன்னார், ஆசீர்வாதம் பண்ணார். அவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்தர்ததம் ஆயிட்டார், மறைஞ்சு போயிட்டார். நீலகண்டனான சிவபெருமான். தத சிவப்பிரசாதேன பிராமணி சமஜாயத ரிஷ்யசிங்கேன முனினா சஹோத்வாஹோப்யஜாயத சஹ உத்வாஹோபி ஜாயத. ரொம்ப அழகாக சொல்கிறார். அது மாதிரி சிவபிரசாதத்தினால சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால ரிஷ்யசிங்கரை கல்யாணம் பண்ணார். இந்த ரிஷ்யசிங்கர் தான் தசரதனுக்கு புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ணார். அவர் புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ண ஸ்தலம் அயோத்தியாலையும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. சரியா? அந்த இடத்துக்கு நான் இப்போ போயிட்டு வந்தேன். ஸோ சாந்தா ராமனுடைய அக்கா. அப்போ ராமனுடைய அக்கா புருஷன்தான் இந்த ரிஷ்யசிங்கர். சைவ சாந்தா நதி ஜாதா தசரதாச்சல சங்கினி. அழகா இந்த சாந்தா நதி தசரதாச்சலத்திலிருந்து அப்படி வர்றது. சிவதீர்த்தே து தஸ்யாம் வை சங்கமோ அபூன் மகாமுனே தத பிரபிருதி க்யாதா நதீஹி புவனத்ரயே. அவள் அழகா அந்த சிவதீர்த்தில் சங்கமமாகிறா இந்த நதி. தத்ர ஸ்நாத்வா நரோ பக்தியா சிவசாயுஜ்யம் அவாப்னுயாத். அந்த சாந்தா நதியும் பாகீரதியும் சங்கமிக்கிற இடத்துல தீர்த்தமாடுறவர்களுக்கு சிவசாயுஜ்யம் கிடைக்கும். சிவதீர்த்தே மாச மாத்திரம் நர சிவபராயண. அந்த இடத்துல ஒரு மாதம் தங்கியிருந்து யார் சிவ ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அஸ்மின் தீர்த்தே பூமி தேவோ யோ அர்த்தவ சிரசம்பரம் நீலருத்ரோபனிஷதம் ருத்ராத்தியாயம் ததைவச்ச. அழகா ஒரு மாதம்லாம் அங்கே இருந்துட்டு சிவதீர்த்தத்தை குளிச்சுண்டு சிவனை தியானம் பண்ணுறவாளுக்கு சிவசாயுஜ்யம் கிடச்சிடும். அழகா இந்த இடத்துல எந்த அழகா வேதம் தெரிஞ்ச பிராமணன் அதர்வ வேத சொல்லும்படியான நீல ருத்ர உபனிஷத்தை அழகா ஜபிக்கிறாளோ ருத்ர சாம்னோபி ச ததா யப்படேத் பிரயதோ நரஹ ச ருத்ரலோகம் ஆதிஷ்டேத் யாவதாபூத சம்ப்ளவம். அழகா அந்த சிவதீர்த்தத்தில் தீர்த்தமாடுறவர் அவ்வளோ தூரம் பாக்கியமான ஆயிடுவார் அப்படின்லாம் காண கிடைக்கிறது. ருத்ரலோகம் அவளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. இதுதே கதிதம் திவ்யம் சைவ தீர்த்தம் அனுத்தம். இதுதான் சிவதீர்த்தனுடைய மகிமை.
யஸ்யாக்கியானஸ்ய படனாத் ஸ்ரவணாதபி நாரத சிவலோகம் சமாசாத்திய சிவேன சகமோததே. அதை யார் படிக்கிறாளோ, யார் கேட்குறாளோ, யார் சொல்கிறாளோ அவள் எல்லாருமே அழகா சிவலோகத்தில் சிவபெருமான் கூட இருக்கும்படியான பாக்கியத்தை அடைவார்கள் அப்படின்னு ஸ்கந்தன் சொன்னார். இவ்வளவு சிரேஷ்டம் இந்த சிவதீர்த்த மாஹாத்மியம், சாந்தா நதி மாஹாத்மியம். இன்னும் முடியலை. அடுத்த நடானோ வேதால குண்டம் அப்படின்ற ஒன்றத்தை பற்றி ஸ்கந்தன் பேசுவார். வேதால குண்டம் எல்லாம் தேவப்பிரயாகையில் தான். சரியா? மீதி விஷயம் நாளை தொடரும். ஸோ தசரதாச்சலம், சாந்தா லோமபாதர் தத்தெடுத்துக்கிறார், குழந்தைய நன்னா வளர்க்குறார், கல்யாண வயசு வந்தோடனே அவளுக்கு யார் கல்யாணம் பண்ணி கவலைப்படுறா. பிரம்மதேவர் சொல்கிறார், ரிஷசிங்க மகரிஷி விபண்டக முனிவருடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்ல, அவர் பிராமணனாச்சேன்னு இவளை போய் சிவதீர்த்தத்தை தபஸ் பண்ண சொல்கிறார். சிவதீர்த்தத்தை தபஸ் பண்ணுறா. பாகீரதி நதிக்கரையில் சிவபெருமான் காட்சி கொடுக்குறார், அனுகிரகம் பண்ணுறார். நல்லபடியாக கல்யாணம் பண்ணி எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு அவள் கேட்குறா. அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறார். அவள் சொல்ல, அப்புறம் உங்களோட நான் அப்படியே உங்கள் திருவடியில் கலக்கணும்டா, நீ நதியாக மாறிட்டு இந்த சிவதீர்த்தத்தில் வந்து கலந்துக்கோ, பின்னாடி வருவா உன்னை கொண்டாடுவா அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட சிவதீர்த்த மகிமையை கேட்டேன். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ गंगा मैया की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा. नमः पार्वती पतये हर हर महादेवा. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஜெய் போலோ நாரத மகரிஷி கி ஜெய். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ தேவ பிரயாக் கி ஜெய். ராதே கிருஷ்ணா.